உங்களுக்கு இந்த 2026 நீங்க பணத்துக்காக வேலை செய்யறதை நிறுத்திட்டு பணம் உங்களுக்காக வேலை செய்யற ஒரு இயரா இருக்கணுமா? அதுக்கு ஒரு கிளியர் ஃபார்முலா தான் இந்த வீடியோ. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பில்ட் ஆகிறதுக்கு நீங்க கன்சிஸ்டன்டா பண்ண வேண்டிய 5 சிம்பிள் ஸ்டெப்ஸை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, எப்போதுமே சின்னதுல இருந்தாங்க ஆரம்பிக்கணும். பிகெஸ்ட் ஃபினான்ஷியல் லை என்ன அப்படின்னா, நான் அதிகமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சேவ் பண்றேன் ஆர் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஆனால் ஒரு பெரிய மரம் கூட ஒரு சின்ன சீட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஸ்டார்ட் டுடே அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் எடுங்க. அது ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்மால் இஸ் த ஒன்லி வே டு ஸ்டார்ட். அதை எப்பவும் மறந்துடாதீங்க. ஸ்டெப் நம்பர் 2, சீல் த ஹிடன் லீக்ஸ். உங்க மணி ஒரு டேங்க் மாதிரிங்க. அதுல லீக்ஸ் இருந்தா டேங்க் எப்பவுமே ஃபுல் ஆகாது. இந்த லீக்ஸ் தான் வெல்த்தோட சைலண்ட் கில்லர்ஸ். வேஸ்டா இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதிகமான ஆன்லைன் பைஸ், சின்ன சின்ன டெய்லி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையுமே ஒரு வாரத்துக்கு நோட் பண்ணி பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ரூபாயையும் ட்ராக் பண்ணுங்க. இது பட்ஜெட்டிங் இல்லைங்க, இது ஒரு பியூர் அவேர்னஸ். இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்களே தேவையில்லாத செலவுகளை குறைக்க ஆரம்பிப்பீங்க. ஸ்டெப் நம்பர் 3, பில்ட் யுவர் ஃபினான்ஷியல் வால். நீங்க வெல்த் க்ரோ பண்ண ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி ஏர்ன் பண்றதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட், பேசிக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸை அவாய்ட் பண்றது அதை விட ரொம்ப முக்கியம். இதுக்காக மாசம் ஒரு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரொடெக்ஷன் எப்பவுமே க்ரோத்துக்கு முன்னாடி தாங்க வரும். ஃபர்ஸ்ட் உங்க ஃபவுண்டேஷனை செக்யூர் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4, மாஸ்டர் த வெல்த் மிஷின். ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கிற ஆளுங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு சின்ன மிஷின் மாதிரிங்க. நீங்க தூங்கும் போது கூட அது உங்களுக்காக மணி ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது பேசிக் ஸ்டாக் இன்வெஸ்டிங் இல்லனா பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்ன தைரியமா கத்துக்கோங்க. ரெண்டாவது, ஒரு ஃபிக்ஸ்டான அமௌண்ட்டை ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சியை ஆட்டோமேட் பண்ணுங்க. காம்பவுண்டிங்கோட பவரை மறக்கவே மறக்காதீங்க. ஸ்டெப் நம்பர் 5, அப்கிரேட் யுவர் இன்டர்னல் சாஃப்ட்வேர். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஆக்ஷன் கூட உங்க மைண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்க மைண்ட் செட் தான் முக்கியமான ஜிபிஎஸ். அதுக்கு நீங்க என்னால சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிற தாட்ல இருந்து நான் சின்னதா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற தாட்டுக்கு மாறுங்க. இப்போவே இவ்வளோ லேட் ஆயிருச்சு, இனிமே நான் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றது அப்படிங்கிற தாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு தான் பெஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. உங்க மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணுங்க. உங்க ஃபினான்ஷியல் லைஃப் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகும். 2026ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சிம்பிளான விஷயங்களை கன்சிஸ்டண்டா பண்றதால தான் உருவாக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், லீக்ஸை சீல் பண்ணுங்க, வாலை பில்ட் பண்ணுங்க, வெல்த் மிஷினை மாஸ்டர் பண்ணுங்க, உங்க மைண்ட் செட்டை அப்கிரேட் பண்ணுங்க. நான் சொன்ன 5 ஸ்டெப்ஸையும் மறந்துடாதீங்க. உங்க நியூ ஃபினான்ஷியல் லைஃப் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கொடுத்திருந்தா இப்பவே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு என்ட்ரி ஃபின் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.